தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 1ஆம் வாக்கியம், உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். அப்போது திராட்சை செடி நமக்கு தரும் பலன் தரும், அது நமக்கு சக்தியை தரும், மகிழ்ச்சியை தரும். திராட்சை செடி மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கிறது. என் தந்தையை அது நட்டு வளர்க்கின்றார். அப்போது ஒரு மனிதன் செடியை நட்டு வைக்கிற சமயத்தில் அவருடைய எதிர்பார்ப்பு என்பதென்ன? கனி தர வேண்டும் என்று தான் அவர் எதிர்பார்க்கின்றார். அதே மாதிரி தான் தெய்வம் என்னை நட்டு வைக்கின்றார், என்னுடைய குடும்பத்தில் திராட்சை செடியாக நட்டு வைக்கின்றார், இந்த சமூகத்தில் திராட்சை செடியாக நட்டு வைக்கின்றார், இந்த திருச்சபையில் திராட்சை செடியாக நட்டு வைக்கின்றார். அவர் நட்டு வைக்கிற சமயத்தில் எந்த இடத்தில் பலன் தருமோ அந்த இடத்தில் தான் ஒரு தோட்டக்காரன் நட்டு வைப்பான். அதே மாதிரி பிதாவாய தெய்வம் என்னை இந்த குடும்பத்தில் ஒரு மகனாக, ஒரு மகளாக, ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு தந்தையாக, ஒரு தாயாக, இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கமாக, இந்த திருச்சபையில் ஒரு குருவாக, ஒரு கன்னியாஸ்திரியாக, அல்லது திருச்சபை என்ன பணி இருக்கிறதோ அந்த பணியாக தெய்வம் தருகின்றார். அப்படி இருக்கிற போது நட்டு வைத்தவர் இதோ அங்கல்ல, அவர் எதிர்பார்க்குற கனியை நான் கொடுக்க வேண்டிய என்னுடைய கடமை. அப்போ தெய்வம் தான் எனக்கு இந்த பணியை தந்திருக்கின்றார். என்னை இறைவன் தான் என்னை இல்லற வாழ்க்கைக்கு அழைத்திருக்கின்றார். என்னை இறைவன் தான் என்னை துறவற வாழ்க்கையை அழைத்திருக்கின்றார். என் இறைவன் தான் எனக்கு இப்பேற்பட்ட ஒரு கணவனை எனக்கு தந்திருக்கின்றார், இந்த மனைவியை எனக்கு தந்திருக்கின்றார். அந்த நட்டு வைத்து கொண்டு அவர் எதிர்பார்க்குற கனியை கொடுக்க வேண்டிய என்னுடைய கடமை. சுருக்கமாக சொல்ல போனால் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய பணியும் எல்லாமே தெய்வம் நமக்கு தந்திருப்பது. நல்ல நிலத்தில் தான் நம்மளை நட்டு வைத்திருக்கின்றார். நீங்களும் நானும் அவர் தருகின்ற அந்த வளங்கள், எவ்வாறு ஒரு செடிக்கு அந்த வளம் கொடுக்கப்படுகிறதோ, அந்த அந்த ஃபெர்டிலைசர், அந்த மென்யூரன் சொல்வார்கள், அதில் எப்போ கொடுக்கப்படுகிறதோ அதே மாதிரி தெய்வம் தருகின்ற அந்த கிருபைகளை நான் பெற்றுக்கொண்டு அதுக்கேற்றபடி நான் வாழ்கிற சமயத்தில் நிச்சயமாக இது தோட்டக்காரனுக்கு எவ்வாறு கனிகள் வருகிறதோ அதே போல் தெய்வத்துக்கு நம்மளால் எதிர்பார்க்குற கனியை நம்மளால் கொடுக்க முடியும். ஆக இறைசனில் மன்றாடுவோம், தெய்வமே என்னை நீ நட்டு வளர்த்திருக்கின்றேன், அதுக்கேற்ற ஒரு கனியை நான் கொடுக்க என் கிருபை தாழ்மை செய்து கொண்டு மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, உம்முடைய திட்டத்தின்படி தான் என்னை இந்த நாளில் இங்கு கொண்டு வந்திருக்கின்றேன். அதுக்கேற்றபடி நான் செயல்பட, என்றும் திட்டத்தின்படியே நான் செயல்பட கிருபை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.